நல்லா இருந்தது. படத்துல மெசேஜ்லாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோட்டிவேஷனலா கன்வே பண்ற மூவி இல்ல. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரவுடிஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் நடக்கும், அதை ஒரு கான்செப்டா வச்சு சொல்ற மூவி தான் இது. இந்த படத்துல புதுசா என்ன இருந்துச்சுன்னா ட்விஸ்ட் வைக்கிறது தான். அந்த கேரக்டர் பிளாட் ட்விஸ்ட்லாம் அதிகமா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட கேரக்டர் அவங்க காட்டும் போது இவங்கள வந்து எண்டிங்ல அப்படியே அவங்களோட ஃபேஸ் அப்படியே மாறுது. இப்போ வந்து தம்பி தோனி பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாவமா அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் லாஸ்ட்ல பார்த்தா அவர் தான் மெயின் வில்லனே அந்த மாதிரி காட்டுவாங்க. நல்ல மூவி, பார்க்கலாம். சஸ்பென்ஸான மூவி. லேக் அப்படி ஒன்றும் பெருசா இல்ல. புரியல. ஆமா, ஃபேமிலி மூவி தான். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் கண்டிப்பா. நல்ல மூவி. படம் பாத்தீங்கன்னா செம்மையா என்ன சொல்றது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. நீங்க எதிர்பார்க்க முடியாது இதுக்கு அடுத்து இப்படி இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த மூவி வச்சிருந்தாங்க. நான் ட்ரையல் பார்த்து தான் வந்தேன். நார்மலா வந்து இது அவ்வளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இது வந்து நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன். நான் கூட என்னமோ ஸ்லோவா போகுமோ படம் அப்படிலாம் நினைச்சோம். ஆனா முடிக்கும் போது சூப்பரா ஸ்மூத்தா வந்து முடிச்சிருந்தாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சாங்குமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற ட்ரக்ஸ் பத்தி எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமோ, கண்டென்ட் எடுத்துட்டு வர முடியுமோ எல்லாமே எடுத்து வந்தாங்க. பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். வந்த எல்லாருமே அதை பாருங்க. நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். என்னன்னா தாவூத் நாயனா படம் நல்லா இருக்கு. நான் இந்த இடத்துல போர் இல்ல, இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரியே ஒரு எந்த இடத்துலயும் போர் இல்ல. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்னங்கிறதே தெரியாது. டர்ன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் செம்மையா பார்க்கலாம். நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படிலாம் இல்லை, நான் எல்லாருமே பார்க்கலாம். நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டடா பார்ப்பாங்க. படம் நல்லா இருக்கும் ப்ரோ. கேங்ஸ்டர் ஃபைட்ஸே கிடையாது. சண்டே இல்லை பேசிக்கா. சண்டே இல்லாமல் ஒரு படம் கேங்ஸ்டர் மூவி எப்படி இருக்குன்னா இந்த படம் தான் ப்ரோ. நல்லா இருக்கு. ட்விஸ்ட் ப்ரோ, பயங்கரமான ட்விஸ்ட்டு. அப்புறம் நம்ம சேதுபதி சார் வந்து காட்ட மாட்டாங்க. அவர் இருக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்ட் 2ல வந்து அவர் இருக்காரு ப்ரோ, கன்ஃபார்ம். படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டர் தான் ப்ரோ. நல்லா ட்விஸ்ட்டு ப்ரோ. ஆனால் என்ன சொல்ல வராங்க, ஒரு கேங்ஸ்டர் மூவி எப்படி இருக்குமோ அது மாதிரி போல ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து யாரு தாவத்துன்னு தெரியல சரியா. சஸ்பென்ஸா இருக்கு. லைட்டா ஷேடோ மட்டும் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கு அந்த தாவத்தோட இது. மற்றபடி ஒரு சீன் ஒன்று இருக்கு. பசங்கள்லாம் அந்த ஒரு சீன் மட்டும் ஹைப் ஆவாங்க. நான் சொல்ல மாட்டேன், வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது பேர் மட்டும் தான். அவர் வந்து பிளம்பரா இருப்பாரு. எப்படி சொல்ற, ஒரு போஸ்ட்மேனா இருப்பாரு. நிறைய டாக்டரா இருக்காரு. இல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம், டாக்டரா இருக்காரு, பிளம்பரா இருக்காரு. கண்டுபிடிச்சிருங்க யாருன்னு படத்துல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அவங்க குரூப் டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசி இதெல்லாம் ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. மியூசிக் ஓகேண்ணா. மெயினாக அந்த இங்கிலீஷ் பாட்டு சூப்பராக இருந்துச்சு. கன்ஃபார்ம் வந்து பார்க்கலாம். கன்ஃபார்ம் பார்க்கலாம்.